அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா இன்டர்வியூ கிளம்புற நேரத்தில் வீட்டில் எல்லாருமே நம்ம இனியாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்து சொன்னது நம்ம இனியா வெளியில் போகிறாங்க. நான் தனியாக 2 வீலர்லேயே போயிருக்கேன். ஏன்னா ரிப்போர்ட்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்காக சோலோவாக தானே போக வேண்டியதாக இருக்கும். அதனால் இன்டர்வியூக்கு நான் தனியாக போய்க்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இனியாவோட இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்து நம்ம பாக்கியா ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா இனியா நேற்று தான் உன்னை கைப்பிடிச்சி ஸ்கூலில் கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்குள்ளே இப்போ இன்டர்வியூக்கே போகிற, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒன்று நினச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இனியாவும் அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் நினச்சதை படிக்க வச்சு நினச்ச வேலைக்கு போகிறன்றதுக்கு எந்த விதமான தடங்களும் சொல்லாமல் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்புறாங்க. நான் போயிட்டு அப்படியே டேடியும் பாட்டியும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நம்ம இனியா நேராக நம்ம ஈஸ்வரியும் கோபியும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. காலிங் பெல் அடிச்சதுமே நம்ம ஈஸ்வரி யாருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. நம்ம இனியாவை பார்த்ததுமே வா இனியா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்டு ரொம்ப சாவகாசமாக பேசுகிறாங்க. நம்ம ஈஸ்வரி எப்படி இருக்குது இனியா, இங்கே வர்றது உங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனியா தெரியும் பாட்டி, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்தது என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கோபி வர்றாரு. கோபி இனியா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேசி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இனியா சரி இந்தாங்க 2 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோபி ரொம்ப ஷாக்குறாங்க. என்ன இனியா எதுக்கு திடீர்னு ஸ்வீட்டு, ஏன் உன் அம்மா எங்களுக்கு தெரியாமல் கல்யாண ஏற்பாடு ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே நம்ம இனியா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் ரிப்போர்ட்டராக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கான இன்டர்வியூவில் இன்றைக்கி செலக்ட் ஆகிட்டேன், அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனியம்மா வெல்டன், இது ரொம்ப நல்ல ஜாப்டா, ஆனால் உன்னோட லட்சியமே இது தானா, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நீ சொன்னதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை டேடி, நான் 2-3 ஆசை வச்சுருந்தேன், அதில் ரிப்போர்ட்டரும் ஒரு ஆம்பிஷன் தான், அதனால் அது ஓகே ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்புறாங்க. இனியா நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து நம்ம கோபி ரொம்ப பெருமைப்படுறாங்க. பரவாயில்ல இனியா நாம் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபி நினைக்க, அதே போல் தான் நம்ம இனியாவும் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நான் உருப்படாமலாம் போயிடல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கும் லட்சியம் கனவு எல்லாமே இருக்குது, அதை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்பிடுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.